Hi friends, welcome back to Joy's Boutique. இன்னைக்கு நம்ம மோஸ்ட் வாண்டட் ப்ளவுசஸ் நம்ம ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸோட தான் வந்திருக்கோம். நிறைய பேர் மெசேஜ் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, போடுங்க போடுங்க. என்னால் போட முடியல, நம்ம கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால. ஆனால் வெயிட் பண்ணாதீங்க, உடனே புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேமெண்ட் போட்டுருங்க, சரிங்களா? பேமெண்ட் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சைஸ் வந்து எனக்கே கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ எது இருக்குது, என்னென்ன ரேட்டு, அதில் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து தப்பாக கூட சொல்லிடுறேன். நான் ரேட்டு வந்து தப்பாக சொல்கிறேன். 280யோட ப்ளவுஸ் வந்து 199 எல்லாம் சொல்லி சேல் பண்ணிட்டேன். அப்புறம் தான் பார்க்கும்போது ஐயோ நம்ம ரேட்டு வந்து ரொம்ப தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்ற. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால ஒரு சிலதில் வந்து நான் வந்து சொல்லாமல் விட்டுருப்பேன். அதனால் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்கள் இன்னர் சைஸ் வந்து சொல்லிவிட்டு உங்கள் கரெக்டான சைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், கால் பண்ணால் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அந்த ஒரு கால் அட்டன் பண்ணுற நேரம் நான் 5 பேருக்கு மெசேஜில் வந்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டவுட் அதிகமாக இருக்குது, இல்லை ஏதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ்லேயே கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து 3XL சைஸில் வரும். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 42, 44 சைஸில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். 40, 42, 44 இந்த சைஸில் 2 பீஸ் மட்டுமே தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்லேயும் பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வரும். 350 தான் இதோட ப்ரைஸ் வரும். லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் சைடில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லாமலேயே ஃபஸ்ட் நம்ம வாங்கிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா தையல் விடாமல் உழைக்கும். ஏன்னா நம்ம இழுத்து போடும்போது தையல் விட்டுறாது, இல்லைன்னா வந்து ஓவர்லாக் மட்டும்தான் போட்டிருக்காங்க, ஒருவேளை தையல் விடலாம். அதனால சொல்கிறேன். அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் பிரின்சஸ் கட்டு. இதுதான் ஃப்ரெண்டு வரும். நிறைய பேருக்கு இன்னும் ஃப்ரெண்டு எது பேக் எதுன்னு தெரியல. இந்த பிரின்சஸ் கட்டு வருது பார்த்தீங்களா, இந்த கோடு மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள், இதுதான் பிரின்சஸ் கட்டு. இது வந்தால் நீங்கள் ஃப்ரெண்டில் போடணும். இப்போ இது வந்து 40, 42, 44 சைஸ் வரைக்கும் உள்ளவங்க இந்த டிசைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 350 வரும். நம்ம வந்து ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது 10 ரூபாய் தான் நம்மளுக்கு கூட வரும். ஃபஸ்ட் இது வந்து 350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பிளாக் கலரு. இது வந்து பேக் சைடு தான். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு பிளெயினாக வரும். இது வந்து ஃபுல் ஸ்லீவில் வரும் பாருங்கள். ஸ்லீவ் சென்ட்லேயே நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. இதுவும் நம்மளுக்கு 350 தான். இது வந்து XXL சைஸ், அதாவது வந்து 36, 38, 40, 42ல் இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இழுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். 42 இருக்கிறவங்க கூட வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேணாம், 40 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர். இது வந்து பேக் சைடு. இதோட ப்ரைஸும் நம்மளுக்கு 350 தான். நான் ஒருவேளை சைஸ் வந்து வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தா கூட எனக்கு வந்து மெசேஜ் போட்டு கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்களா, இது வந்து கோல்டன். இது வந்து நமக்கு 44, 46 வரைக்கும் தாராளமாக வேர் பண்ணலாம். ஏன்னா வந்து பெரிய சைஸு. இதில் நம்மக்கிட்ட நிறையவே பீசஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து 46 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். கோல்டன் அதே ரேட்டில் நம்மளுக்கு அதே சைஸஸில், அதாவது 46 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு அந்த கோல்டுக்கு இந்த கோல்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைட் டார்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவும் நம்மளுக்கு 46 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், லைட் கோல்டு, அதாவது ஸ்கின் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சிக்கு கலர் அப்படின்னு சொல்லலாம். லைட் கோல்டு டிஷ்யூ மெட்டீரியல் இது. ஸோ வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு 46 வரைக்கும் உள்ளவங்க இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சில்வர் ப்ளவுஸ். சில்வர் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீஸ் வந்து காலி ஆயிடுச்சு. 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் பாருங்கள். இது வந்து நீங்கள் தாராளமாக 46ல் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இது திரும்பவும் நம்மளுக்கு வந்திருக்கு. இது 250 ப்ளஸ் ஷிப்பிங். 40, 42, 44, 46 வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஓகே தான். நீங்கள் லூஸாக இருக்கிறவங்களா இருந்தால்
சைடில் ஸ்டிச் போட்டுக்கலாம். தாராளமாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆனால் டைட்டாக ரொம்ப போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக போடாதீங்க. வாங்குறவங்க எல்லாமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் முக்கியமாக ஷோல்ட்ரு, அப்புறம் வந்து ஆமோல் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் ஷோல்ட்ரு வந்து முக்கியமாக நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இறங்குது அப்படின்ற ஃபீலிங் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இறங்கவே இறங்காது. அது இல்லாமல் ஸ்லீவ்ஸ் நல்லா இழுத்து விடணும். மேலே இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கை இறங்காது. சரிங்களா? அதுலேயே ஒரு ஆஷ் கலர், எது தேவைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு 46 வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு காப்பர் கலர் ஷேடு. போன தடவை வந்த காப்பருக்கும் இந்த தடவை வந்த காப்பருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து லைட் காப்பராக இருந்தது. இது வந்து பாருங்கள் டார்க் கலரில் இருக்குது. பாருங்கள், இதுவும் நம்ம 46 வரைக்கும் உள்ளவங்க போடுற மாதிரி தாராளமாக இருக்கும். நல்லா ஸ்டிச் ஆகும். எல்லாமே 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்வெட் ப்ளவுஸு ஒயிட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இதுவும் நம்ம 46 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டோரி ப்ளவுஸு. இது வந்து பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், கட்டோரி. இது வந்து நம்ம நார்மல் நம்ம ப்ளவுஸ் எப்படி வேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்களா? கப் சைஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து பிங்க் கலர் ஒரு கலர் தான் இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் மாறுது. இது வந்து நம்ம 42 வரைக்கும் 42, 44 வரைக்கும் கூட போடுற மாதிரி இருக்கும். ஒரு கிரே கலரில் உள்ளே வந்து இந்த மாதிரி சமைக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கையிலலாம் ஒட்டுற இது கிடையாது. பாருங்கள், நல்லாயிருக்கும். 199 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரக்கூடியது தான் இது. எனக்கு எதுவாக இருந்தாலும் மெசேஜ் போட்டு டவுட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதிலே ஒரு பிங்க் கலர், நல்ல ஒரு பிங்க். இது பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க்கு. ஆனால் ரெட்டிஷாக தெரியுது, ஆனால் நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடு இது. இதெல்லாமே 199. இது பாருங்கள், ஒரு கோல்டன் எல்லோ கலர். இதெல்லாமே நம்மளுக்கு ரேரான ஒரு கலர் தான். அதிலே ஒரு ஒயிட். இதெல்லாம் பிக் சைஸ் உள்ளவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 199 ப்ளஸ் ஷிப்பிங். மைக் என்ன ப்ராப்ளம் தெரில, அது அந்த அளவுக்கு நமக்கு சவுண்டு கேட்கலை. அப்பப்போ வந்து போயிடுது, அதனால் அதை செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 199 ப்ளஸ் ஷிப்பிங் தான். நெக்ஸ்ட்டு இது ஒரு பாந்தினி பிரிண்டில் இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து நம்மளுக்கு 36, 38, 40 வரை 36, 38 இருக்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலம்காரியில் பார்க்கலாம். இது வந்து 3XL நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் 3XL லேபிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம 42 வரைக்கும் உள்ளவங்க இது வந்து XXL. இது நம்ம பார்க்குறது XXL. 36, 38 இருக்கிறவங்க மட்டும் இந்த பிரிண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு 3XL வந்திருக்கான இந்த பிரிண்ட் வரலை. சரிங்களா? இது வந்து 36, 38 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். அதிலே வரக்கூடிய பிரிண்ட் பார்த்துலாம். இதெல்லாமே நம்ம 350 ப்ளஸ் ஷிப்பிங். 36, 38 உள்ளே இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 32, 34 உள்ளே இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். சைடில் கொஞ்சம் நீங்கள் ஸ்டிச் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிரிண்ட்டு ஒரு சிக்குவில் நம்மளுக்கு இதெல்லாமே கலம்காரி ஹேண்ட் ப்ளோக் பிரிண்ட்டு தான். அது இல்லாமல் பனியன் கிளாத்து பியூர் காட்டனில் வரும். பனியன் காட்டன் இருக்குது இல்லைங்களா, அந்த குவாலிட்டி சொல்கிறேன். நம்ம ஷிம்மிஸ் வேர் பண்ணுவோம் இல்லைங்களா, குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் காட்டனில் வரும் இல்லையா, அதை சொல்கிறேன். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிரிண்ட் ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் குவாலிட்டி. இது 350 ப்ளஸ் ஷிப்பிங். இதெல்லாம் நம்ம 36, 38 உள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிக் சைஸு. இந்த கலம்காரியில் நம்மளுக்கு பிக் சைஸ் வந்திருக்கு பாருங்கள். கலம்காரி பிரிண்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்போ ஸ்லீவ் வச்சு வரும். இது வந்து நீங்கள் 40 வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா
ஸ்ட்ரெச் ஆகும். இதுலேயும் சின்ன சைஸு பெரிய சைஸ் இருக்குது. ஒரு சில பிரிண்ட் வந்து நம்மளுக்கு சின்ன சைஸ் இருக்காது, பெரிய சைஸ் இருக்காது. சரிங்களா? இது வந்து பெரிய சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளாக்கு. இதுவும் நம்மளுக்கு பெரிய சைஸில் இருக்குது. இது நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். 40-42 வரைக்கும் உள்ளவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கலம்காரி பிரிண்ட்டு 350 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும். அதிலே ஒரு க்ரீன் கலர் பாருங்கள். இதுவும் பிக் சைஸ் தான். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் சொல்ல தெரியல, இல்லை என்னான்னு புரியல அப்படின்றவங்க உங்கள் இன்னர் சைஸ் சொல்லிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு போன தடவை சின்ன சைஸில் வந்தது, இந்த தடவை நம்மளுக்கு பெரிய சைஸில் வந்திருக்கு. 40-42 வரைக்கும் உள்ளவங்க போட்டுக்கலாம். ஆனால் நம்ம போட தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போடுறதுனா 42 சைஸ் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து நம்ம இந்த ரைட் சைடில் டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொக்கி மாதிரி உள்ள ஒரு துணி மாதிரி கூட வச்சு அடிச்சுட்டு கொக்கி வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதை அந்த கொக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வேர் பண்ணிவிட்டு கொக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு சாரி மறைஞ்சிடும் இல்லையா, அதனால தெரியாது, அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள் பிளாக் ஷேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ப்ளவுஸு. ஆனியன் பிங்கில் வருது பாருங்கள். பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சம்கி மாதிரி கொடுத்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்லீவ் சென்டரில் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி, அதுவும் அந்த ஜிக்ஸாக் மாடல் மாதிரி அந்த கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வரும். 2 ஸ்லீவ்லேயுமே பேக் போர்ஷன் இந்த மாதிரி வரும். பிரின்சஸ் கட்டு வச்சு வரும். இது வந்து நம்ம பிக் சைஸ் 3XL வந்திருக்கு. ஸோ நீங்கள் 42-44 இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 46 கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேவைன்னா போட்டுக்கோங்க. 320 ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ப்ளவுஸு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கலர் ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு. அதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துலாம். ஒரு க்ரீம் கலர், ஒயிட் இல்லை மில்கி ஒயிட் ஷேட். இது ஸ்லீவ்ஸ் எண்டில் எல்லாமே ஒரே எம்ப்ராய்டரி தான் வரும். நம்மளுக்கு கலர் சொல்கிறேன். இது பாருங்கள் ஒரு லைட் ஆரஞ்சு, சாரி டஸ்டி ஆரஞ்சு ஷேடு, நம்ம செங்கல் கலர். சரிங்களா? எம்ப்ராய்டரி 320 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பாட்டில் க்ரீன் ஷேடு. ஸ்லீவ்ஸ் எண்டு பார்த்தீங்களா? இது வந்து பேக் சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு கோல்டன் கலர். எந்த சாரீக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பட்டு சாரீ கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுலேயே ஒரு கிரே கலர் இருக்குது பாருங்கள். பேக் அதில் ஒரு ரெட் மெரூன் ஷேடு. மெரூனும் இல்லை ரெட்டும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஷேடு. ரெட் மெரூன் அழகான ஒரு கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ. இவ்வளோ ஷேட்ஸ் இதில் இருக்குது. 320 ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எது தேவைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி இன்னர் சைஸை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.